ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைன் பூஸ்டர் சேனல். இந்த வீடியோல ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண தேவையான முக்கியமான டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் வெர்ப் கண்டிப்பா இருக்கணும். சப்ஜெக்ட் வெர்ப் இல்லாம ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம வேர்பை பத்தி பார்க்கலாம். வேர்ப்னா ஆக்ஷன் வேர்ப் அண்ட் ஸ்டேட் வேர்ப்னு ரெண்டு டைப் இருக்கு. இப்போ ஆக்ஷன் வேர்ப்னா someone or something performs the action. அதாவது someoneனா ஒரு பர்சன் செய்யற வேலையா இருக்கட்டும், சம்திங்னா ஒரு நான் லிவிங் திங் செய்யற ஆக்ஷனையும் நம்ம ஆக்ஷன் வேர்ப்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஆக்ஷன்லயே ரெண்டு விதமான ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு பிசிக்கல் ஆக்ஷன்ஸ், ஒன்னு மென்டல் ஆக்ஷன்ஸ். பிசிக்கல் ஆக்ஷன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம கண்ணு முன்னாடி செய்யற வேலை, அதாவது ரன், ரைட், ஈட், ரீட் அது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரன்னா ஓடுறது, எழுதுறது, இது எல்லாமே நம்மளால கண்ணுல பார்க்க முடியும். நம்ம பிசிக்கலா செய்யற வேலை அதுதான் பிசிக்கல் ஆக்ஷன்ஸ். இதுவே மென்டலா செய்யற வேலைன்னா இப்போ திங்க்னா நம்ம யோசிக்கிறது, பிலீவ்னா நம்புறது, இமேஜின்னா நம்ம இமேஜின் பண்ணிக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட்னா நம்ம புரிஞ்சுக்கிறது. இது எல்லாமே நம்ம மைண்ட் செய்யற வேலை, நம்ம பிசிக்கலா நம்ம செய்யல. அந்த மாதிரி இதனாலதான் பிசிக்கல் ஆக்ஷன் அண்ட் மென்டல் ஆக்ஷன் ரெண்டு டைப் படுது. ஆனா இது ரெண்டுமே வேர்பு தான். நம்ம பிரிச்சு பார்க்கும்போது ஆக்ஷன் வேர்ப்ல நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சா பிசிக்கல் ஆக்ஷன், கண்ணுக்கு தெரியலன்னா மென்டல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ வந்து she walks in the park. she walks in the parkனா இதுல வாக்ஸ்ங்கிறது தான் அவ நடக்கிற வேலை. நடக்கிறது என்னது? இது வந்து பிசிக்கல் ஆக்ஷனா மென்டல் ஆக்ஷனா? நடந்துட்டு இருக்கிறது நம்மளால கண்ணுல பார்க்க முடியும். அவ வந்து பிசிக்கலா செய்யற வேலை, அப்ப அது வந்து பிசிக்கல் ஆக்ஷன்ஸ். அதே மாதிரிதான் தே டான்ஸ் அட் பார்ட்டிஸ் அப்படின்னா அவ டான்ஸ் ஆடுறா. இதுல ஆக்ஷன் என்ன? அவ டான்ஸ் ஆடுறதுதான் ஆக்ஷனே. அதனாலதான் டான்ஸ்ங்கிறது இந்த இடத்துல ஆக்ஷன் வேர்பா இருக்கு. அதே மாதிரி த சில்ட்ரன்ஸ் பிளே இன் த பார்க். த சில்ட்ரன் பிளே இன் த பார்க்னா இதுல வந்து சில்ட்ரன்ஸ் வந்து பிளே பண்றதுதான் ஆக்ஷன். அதனாலதான் பிளேங்கிறது தான் இதுல வந்து ஒரு ஆக்ஷன் வேர்பா இருக்கு. அடுத்து வந்து ஸ்டேட் வேர்ப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்டேட் வேர்ப்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஸ்டேட் ஆஃப் பீயிங்னா ஸ்டேட்னா ஒரு நிலை, பீயிங்னா இருக்கிறது, அதாவது என்ன நிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம ஸ்டேட் வேர்ப் யூஸ் பண்றோம். ஸ்டேட் ஆஃப் பீயிங்னு ஒரு இடம் இருக்கு. அதே மாதிரி பொசிஷன்ங்கிற வர இடத்துலயும் நம்ம வந்து ஸ்டேட் வெர்ப்னு சொல்லுவோம். பொசிஷன்னா என்கிட்ட இருக்கு, அவன்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு சொந்தமான ஒரு விஷயத்த, எனக்கு சொந்தமான ஒரு விஷயத்த சொல்றதுதான் பொசிஷன். கண்டிஷன்னா இப்போ ஏதோ ஒரு அவங்க வந்து என்ன கண்டிஷன்ல இருக்காங்க, அவங்க மனநிலை என்ன நிலைமையில இருக்கு, அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயத்த சொல்றதுதான் கண்டிஷன் சொல்லுவோம். இது எல்லாமே ஸ்டேட் வெர்ப்ல வரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பீன்னா இருக்கிறது, அந்த இதுதான் ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஸ்டேட் வெர்ப் நிலையை பத்தி சொல்றது. பீனா இருக்கிறது. அந்த பீய நம்ம என்ன மாதிரி எல்லாம் சொல்லலாம்னா இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், பீன், பீயிங், இது எல்லாமே ஸ்டேட் வெர்ப். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ she is happy. she is happyனா இதுல அவ ஹாப்பியா இருக்கா, அவ வந்து என்ன நிலைமையில இருக்கா அப்படிங்கறத சொல்றோம். ஸ்டேட் வெர்ப் தானே, ஸ்டேட் ஆஃப் பீயிங்னா தானே அவ என்ன நிலையில இருக்காங்கிறது சொல்றது. அதனாலதான் இந்த பி வெர்ப்ல உள்ள ஈஸ நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரிதான் they were tired. they were tiredல இங்க வேர்ங்கிற ஸ்டேட் வெர்ப் யூஸ், ஸ்டேட் ஆஃப் பீயிங், அவ என் நிலையில இருக்கு, அதாவது அவ சோர்வான நிலையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ங்கிற பி, இது வந்து பி வெர்ப்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஈஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், பீன், பீயிங்க பி வெர்ப்னு சொல்லுவோம். இதுதான் ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஸ்டேட் ஆஃப் பீயிங்ல வந்து இந்த ஈஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், பீன், பீயிங்க தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அவ என்ன நிலைமையில இருக்காங்கன்னு சொல்றதுக்காக இது யூஸ் பண்றது. இது வந்து பிரசன்ட்லயோ பாஸ்ட்லயோ மாறி வரும். அது நம்ம எல்லாம் போக போக பார்க்கலாம். இப்ப அடுத்து நம்ம பாக்குறது வந்து பொசிஷன். பொசிஷன்னாலும் ஸ்டேட் வெர்ப் தான் சொல்லியிருக்கேன். இப்ப பொசிஷன்னா ஹேவ். பொசிஷன்னா என்னது? என்கிட்ட இருக்கு, அவன்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு சொந்தமா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஹேவ். இதுல ஹேஸும் ஹேடும் சொல்லிட்டு ஒரு இது. இப்போ ஹேஸ்ங்கிறது ஒரு சில இதுக்கு மாறும், ஹேடுங்கிறது ஒரு சில இதுக்கு மாறும்.
இது மூணுக்குமே மீனிங் வந்து சொந்தமா இருக்கிறதுக்கு தான் சொல்லுவோம். இப்போ she has a catனா அவகிட்ட கேட் இருக்கு, அவகிட்ட சொந்தமா அவளோட கேட் அது, அதனாலதான் அவகிட்ட கேட் இருக்குங்கிறதுக்கு ஹேஷ் போட்டிருக்கோம். இது வந்து பொசிஷன். ஐ ஹாவ் அ பென்னா என்கிட்ட என்னோட பென் இருக்கு, எனக்கு சொந்தமான பென் இருக்கு, அதனாலதான் ஐ ஹாவ் எ பென். இந்த ஹாவ் ஹேஸ் எல்லாம் எங்க யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது நம்ம போக போக பார்க்கலாம். இப்ப அடுத்து நான் என்ன சொன்னேன், கண்டிஷன். ஒருத்தவங்க என்ன கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றதும் அது ஒரு ஸ்டேட் வெர்ப் தான். இப்போ இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ்ல என்ன வச்சிருக்கோம்னா ஃபீல், அப்பியர், லுக்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும், இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். இதுல வந்து இப்ப நம்ம ஃபீல்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா she feels happy. she feels happyனா என்னது, அவ வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றா அப்படின்னு சொல்றது. இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம ஒண்ணு பார்த்தோம், she is happyன்னு சொல்லிட்டு, அவ வந்து ஹாப்பியான நிலைமையில இருக்கான்னு சொல்றதுக்கு தான் she is happy. இப்ப இந்த இடத்துல she feels happyனா அவ ஹாப்பியா ஃபீல் பண்றா அப்படிங்கிற அவளோட ஃபீலிங், அவளோட கண்டிஷன், அவ என்ன கண்டிஷன்ல இருக்கா, அவளோட மைண்ட் என்ன கண்டிஷன்ல இருக்கு, ஹாப்பியான ஃபீலிங்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்றதுதான் இந்த மாதிரி. இது வந்து இதுவும் ஒரு ஸ்டேட் வெர்ப்ஸ் தான். இந்த ஃபீல்ஸ்ங்கிறது வந்து ஆக்ஷன் வெர்ப்ல வராது. அதே மாதிரி he looks happy. he looks happyனா அவ பாக்குறதுக்கு அழகா இருக்கா, அவளோட கண்டிஷன் வந்து அவளை பாக்குறதுக்கு அவ என்ன கண்டிஷன்ல தெரியறா, அழகான கண்டிஷன்ல தெரியறா, அந்த மாதிரி மீனிங்க கொடுக்கறது. இப்ப the task appears easy. ஒரு டாஸ்க் வந்து அதை நம்ம அட்டென்ட் பண்றதுக்கு, அதை அப்பியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. இது எல்லாம் தான் ஸ்டேட் வெர்ப்ஸ்னு சொல்லுவோம்.